பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒருவர் வந்து தொப்பி வைக்க போய், அத நரேந்திர மோடி அவர் தடுத்து நிறுத்தின அந்த காட்சிகள்லாம் வந்து வெளியாகிச்சு. சில வருடங்களுக்கு முன்புன்னு வைங்களேன். அப்ப தொப்பி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இப்ப திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு எப்படி சூழல் இருக்குன்னா, முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்கள், அவங்க வந்து திமுகவுடனோ, அதிமுகவுடனோ கூட்டணியில் இருக்கும்போது, அவங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது, அவங்க வந்து தொப்பி அணிவத தவிர்க்கும்படி வலியுறுத்தப்படுறாங்க. யாருனால? இதே திராவிட கட்சிகள்னால. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த குல்லா அணிந்துட்டு போய் நீங்க வாக்கு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது வந்து பிஜேபியினுடைய ஒரு பிரச்சாரம். ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பிரச்சாரம். நீங்க தொப்பி அணிஞ்சா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறது பயமுறுத்தக்கூடிய விதம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தொப்பி அணிவதனாலலாம் ஒரு தமிழக மக்கள் வந்து ஒருவர புறக்கணிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை, நிதர்சனம். ஆனா வந்து அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கூட எங்க நம்ம தோல்வி அடைந்து விடுவோமோ! அப்படிங்கிற அடிப்படையில சில நேரங்கள்ல தொப்பிய தவிர்த்துட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தான் விஜய் அணிந்த அந்த தொப்பிங்கிறது முக்கியத்துவம் பெறுது.